மூலமாக லோன் வாங்கிய இளைஞர் தவணை முடிந்தும் வட்டி மேல் வட்டி போட்டு செய்து வந்த டார்ச்சர். 2000 ரூபாய் தவணைக்காக மனைவியின் போட்டோவை மார்பிங் செய்து உறவினர்களுக்கு அனுப்பிய நிறுவனம். கல்யாணமான 40 நாட்களில் தன் கதையை முடித்துக் கொண்ட இளைஞரின் சோக கதை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மங்காடிகுப்பாவை சேர்ந்த மீனவர் தான் நரேந்திரா. இவருக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்திருக்குது. இந்த நரேந்திரா அப்படின்ற இளைஞர் ஆன்லைன் ஆப் மூலமா கடன் வாங்கியிருக்காரு. வாங்கிய கடன்ல அனைத்து தவணைகளையுமே மறக்காம செலுத்திட்டு வந்த நிலையில இறுதி தவணையாக 2000 ரூபாயை மட்டும் இவரு பாக்கி வச்சிருந்திருக்காரு. பாக்கி பணம் 2000 ரூபாய், அதற்குரிய வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு பெரிய தொகையை செலுத்துறதுக்காக அந்த கடன் நிறுவன நிர்வாகிகள் இவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நரேந்திரா அந்த காசை செலுத்தாததுனால அவருடைய போட்டோவையும் அவங்களோட புது மனைவியோட போட்டோவையும் மார்பிங் செய்து குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்காங்க. இதனால மனமுடைந்து போன நரேந்திரா அவரோட வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டாங்க. பெற்றோர் போலீஸ்ல புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இது குறித்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இருந்தாலுமே கடன் நிறுவன நிர்வாகத்தினர் இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்ததனால மனமுடைந்து போன நரேந்திரா கல்யாணமான 40 நாட்களிலேயே தன்னோட கதையை முடித்துக் கொண்ட இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. டிடிஎஃப் வாசனின் பைக் பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் பைக்கில் வந்தே கடையை உடைத்து திருடிய மர்ம மனிதர்கள். ஒவ்வொரு கல்லாவாய் திறந்து பதைக்க வைத்த மர்ம உருவங்களின் ஷாக்கிங் செயல். திருடிவிட்டு வெளியே செல்லும் போது கேமராவை பார்த்தும் கொஞ்சமும் பயப்படாமல் மீண்டும் உள்ளே வந்து செய்த மனதை உறைய வைக்கும் செயல். இளைஞர்கள் மத்தியில் பைக் சாகசம் செய்யும் ஆசை அதிகரிக்க முக்கியமான ஒரு காரணமாக இருப்பவர்தான் டிடிஎஃப் வாசன். இவருக்கு பைக் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யும் கடையையும் சொந்தமாக நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அந்த கடையில் தான் தற்போது ஓர் அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது. பைக்கில் வந்து கடையை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர்.